பூசணிக்காயின் முக்கிய பயன்கள். கண் பார்வைக்கு நல்லது. இதிலுள்ள பீட்டா கேரோட்டீன் வைட்டமின் ஏ ஆக மாறுகிறது. கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் நோய் எதிர்ப்பு திறனை ஆதரிக்கின்றன. இதய ஆரோக்கியத்திற்கு உதவும். பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவலாம். செரிமானத்தை மேம்படுத்தும். நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கலை குறைக்கவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. எடை குறைக்க உதவும். கலோரி குறைவாகவும் வயிறு நிறைவாக இருக்கும் உணர்வை தரும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது. சருமத்திற்கு நல்லது. வைட்டமின் ஏ, சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சரும ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றன. பூசணி விதைகளும் சத்தானவை. மக்னீசியம், துத்தநாகம், நல்ல கொழுப்பு மற்றும் புரதம் நிறைந்தவை. சாப்பிடும் முறை: கூட்டு, சாம்பார், பொரியல், சூப் போன்ற உணவுகளில் சேர்த்து சாப்பிடலாம். பூசணி விதைகளை லேசாக வறுத்து சிற்றுண்டியாக சாப்பிடலாம். கவனம்: பூசணிக்காய் இயற்கையாகவே ஆரோக்கியமானது. ஆனால் அதிக சர்க்கரை சேர்த்து செய்யப்படும் பூசணிக்காய் இனிப்புகள், பாயசம், இனிப்பு வகைகள் அடிக்கடி சாப்பிடாமல் அளவோடு சாப்பிடுவது நல்லது. அதை சாப்பிடும் சரியான முறை: பூசணிக்காயிலிருந்து விதைகளை எடுத்து நன்றாக கழுவவும். ஒட்டியுள்ள சதையை நீக்கி வெயிலில் அல்லது நிழலில் நன்றாக உலர்த்தவும். ஒரு வாணலியை எண்ணெய் இல்லாமலோ அல்லது 1 டீஸ்பூன் நெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் சேர்த்தோ லேசாக 5 முதல் 10 நிமிடங்கள் வறுக்கலாம். ஆறிய பிறகு அப்படியே மென்று சாப்பிடலாம். அல்லது பொடியாக அரைத்து பால், தயிர், ஓட்ஸ், ஸ்மூதி அல்லது சாலடில் கலந்து சாப்பிடலாம். அளவு: தினமும் 20 முதல் 30 கிராம், ஒரு சிறிய கைப்பிடி அளவு போதுமானது. குறிப்பு: உப்பு மற்றும் அதிக மசாலா சேர்க்காமல் சாப்பிடுவது ஆரோக்கியமானது.